Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 5. நான் சீனு. போன கிளாஸில் டிஃப்ரெண்ட் டைப்பாக வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இது சி தெரிஞ்சவங்கள இருந்தால் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, தெரியும் இல்லைங்களா? இந்த கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெரியாதவங்களும் பெருசாக எதுவும் கவலைப்பட தேவையில்லை, நான் இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒரு சீனு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். மறந்துடாதீங்க, சீனு அப்படின்றது தான் இப்போது ஒரு ஃபங்க்ஷன். இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு சின்ன அலர்ட் வர மாதிரி நான் பண்ணுறேன், தெரியுதுங்களா? இதுக்குள்ளார ஹவுச் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நான் செமிகோலன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன், தெரியுதுங்களா? இங்கே இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே ஃபினிஷ் ஆகுது. இது இப்போ நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை விட்டு வெளியே வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். ஒரு சின்ன இன்புட் மாதிரி வாங்கி கால் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். இன்புட் டைப் பட்டன். இது ஏற்கனவே HTML படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பட்டன் வாங்குறதுக்கான இன்புட் அப்படின்றது. இங்கே ப்ரெஸ் மீ, அதாவது வேறு எந்த மாதிரி அங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக ப்ரெஸ் மீ அப்படின்னு போடுறேன். ஸ்பெல்லிங்கெல்லாம் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தால் நீங்கள் திருத்திக்கோங்க. ஏன்னா நான் டெமோ தான் காட்ட போகிறேன், அதனால் பெருசாக ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது நான் அந்த ஃபங்க்ஷனை ஆன் பண்ணுறேன். அன்கிளிக், அதாவது நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது சீனுன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ப்ரெஸ் மீ அப்படின்னு வந்திருக்கு. இதை கிளிக் கொடுத்தோடனே இந்த ஆன் கிளிக் அப்படின்றது வரணும். இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், சாரி, இங்கே ஸ்லாஷ் போடல, தெரியுதுங்களா? இப்போ தான் ஃபினிஷிங் ஆகிருக்கு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ப்ரெஸ் மீ அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள், இங்கே வந்திருக்கு. சாரி, இது ப்ரௌசர் காட்டல. நம்ம இப்போ இந்த ப்ரெஸ் மீ அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தோன்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப்புக்குள்ளார நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, இப்போ நான் அந்த ப்ரெஸ் மீ அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு எதுவும் தெரியல, அந்த பாப்அப் பிளாக் பண்ணியிருக்கோம். முக்கியமாக நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுன்னா இது நம்ம எங்கே எழுதுவீங்க அப்படின்ட்டு HTML தெரிஞ்சவருக்கு தெரியும். ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபார்மில் தான், ஒரு டேக்கில் தான் எழுதுவீங்க. நம்ம அதை எங்கே யூஸ் பண்ணவே இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு டேகும் நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இப்போது நான் இதை பண்ணேன் பாருங்கள். இப்போ அந்த ஃபார்ம் அப்படின்றத நான் எழுதாததுனால அங்கே ப்ரெஸ் மீ எதுவும் வேலை செய்யலை. இப்போ பாருங்கள், ப்ரெஸ் மீ அப்படின்னு கொடுத்துருக்கேன். சாரி, இங்கே இது பண்ணலாம். சாரி, இங்கே அலர்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கேன். இங்கே யூஸ் பண்ணும்போது ஸ்பெல்லிங் தப்பானா, அதாவது இப்போ இந்த வேல்யூக்குள்ளே இது மாதிரி ஸ்பெல்லிங் தப்பானா அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபங்க்ஷனில் தப்பானா பெரிய பிரச்சனை அப்படின்றது இப்போ தெரிஞ்சு பாருங்கள். இப்போ இந்த அலர்ட் அப்படின்றது நான் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கேன், அதை கவனிக்கவே இல்லை, அதனால தான் அங்கே அவுட்புட் வரல. இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிட்டேன், தெரியுதுங்களா? இங்கே ஒரு பாப்பப் ஓப்பன் இருக்குது, ஹோச் அப்படின்றது. தவறுக்கு மன்னிக்கவும், இந்த மாதிரி தான் அப்பப்போ நான் ஸ்பெல்லிங்கை பற்றி அதிகமாக கவனம் எடுக்கிறதுனால ஏற்படுறது.
இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சீனோன்னு கூட போடுறேன். சீனோ இஸ் பேட் பாய் அப்படின்னு போடுறேன். பேட் பாய் அண்ட் ஞாபகம் வருது பையன். இப்போ பாருங்கள் கொடுத்துட்டேன் தெரியுதுங்களா, சீனோ இஸ் பேட் பாய் அப்படின்னு வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த அலாட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து நாம் செட் பண்ணதில்லை, அது ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிறது. நீங்கள் அது மாதிரி ஒரு பாப்பப் நிறைய வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு இதை கிளிக் கொடுத்ததுன்னே, அதாவது தவறுதலாக நம்ம ஃபில் பண்ணாத சப்மிட் பண்ணும்போது, ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது ஃபில் பண்ண சொல்லி ஒரு பாப்பப் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த மாதிரிக்கு வேலைக்கு இந்த அலாட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் ஆகும். மற்றபடி இங்கே ஃபார்ம் அப்படின்றதுக்குள்ளார நம்ம இன்புட் வாங்குகிறோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அலாட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். முக்கியமாக நம்ம இந்த கிளாஸில் பார்த்தது இந்த சீனோன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி கால் பண்ணுறது அப்படின்றது. அடுத்தது வந்து பேராமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.